அவர்களை தளபதியாக வாயார அழைப்பதற்கு பதிலாக தரங்கெட்டவர்களையும் சினிமாக்களில் நடிகைகளோடு கட்டிலறை காட்சிகளிலும் முத்த காட்சிகளிலும் நடித்தவனை தலைவரே தலைமை ஏற்க வா என்று அழைக்க வெட்கமா இல்லையா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொந்தளித்துள்ளார். நொறுக்கி அவன் உள்ள போய் படுக்கிற பெட்டு என்று சொல்லக்கூடிய படுக்கையில கூட படுத்து சிங்களவர்கள் ஏறி நின்று இதுல தாண்டா படுத்து தூங்கின அப்படின்னு புகைப்படம் எடுத்து தன்படம் எடுத்து வெளியிடுறான். அவன் தான் பெரிய அதிபராச்சே, முப்படைகளும் கையில் வச்சிருந்தானே, அந்த நாட்டுக்கு அவன் தம்பி தானே அதிபர், அவன் தானே வெளியுறவுத்துறை செயலாளர். எப்படி சாதிக்க முடிஞ்சது? இந்த மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டம். ஆனா இங்க உடல் ஒருத்தம் மண்ணுக்குன்றான், உயிர் யாருக்கோ ஒருத்தருக்குன்றான். நான் கேட்கிறேன், இங்க பாடமாக வீற்றிருக்கிற எங்கள் சூசை அண்ணன் தளபதி, எங்கள் சிவகுமாரன் தளபதி, எங்கள் செல்லக்கிளி தளபதி, எங்கள் புலேந்திரன், குமரப்பா, நகுலன் உள்ளிட்ட என் தளபதிகள் ஏன் இன்றைய தினம் தமிழீழ விடுதலைக்கு அந்த மண்ணில் முதல் வித்தாக 1983 விழுந்த சம்சுதீன் என்று சொல்லக்கூடிய என் இஸ்லாமிய போராளி அந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார். இந்த தமிழர் நிலத்திலிருந்து எண்ணற்ற எமது போராளி தலைமைகள் அங்கே சென்று பயிற்சி எடுத்து அந்த மண்ணில் அந்த விடுதலைக்காக போராடி மடிந்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை தளபதியாக வாயார அழைப்பதற்கு பதிலாக தரங்கெட்டவர்களையும், இதற்கு மேல் இந்த புனித மேடையில் நான் பேசக்கூடாது. இன்று அளவிலும் சினிமா கூத்தாடிகளை, கதை நாய்களையும் சதை நாய்களையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கட்டிலறை காட்சிகளில் நடித்தவர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வா தலைவா என்று அழைக்கிற இந்த கேடுகெட்ட புத்தியிலிருந்து என் தமிழ் சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய என் ஆளுமைகளுக்கு இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.